தமிழ்நாடு அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் பள்ளி மாணவர்களுக்கு குடற்புழு நீக்க மாத்திரைகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் வழங்கினார். வேலூர் தொரப்பாண்டியில் உள்ள அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் தேசிய குடற்புழு நீக்க தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் சுப்புலட்சுமி கலந்து கொண்டு சுகாதாரத்துறையின் சார்பில் குடற்புழு நீக்கத்திற்கான அல்பெண்டாசோல் மாத்திரைகளை பள்ளி மாணவ மாணவிகளுக்கு வழங்கினார். பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த கோரி திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் சார்பில் 24 மணி நேர தர்ணா போராட்டம் மாவட்ட தலைவர் அருள்மொழிவர்மர் தலைமையில் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும், கருணை அடிப்படையில் வழங்கப்படும் பணியிடங்களை 25% உயர்த்தி வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை நடைமுறைப்படுத்த வலியுறுத்தினர். காஞ்சிபுரம் மாவட்டம் சோமங்கலம் அருகே வீட்டில் நுழைந்து முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ராதா என்பவரின் மகன் ராஜேஷை கத்தியால் தாக்கிவிட்டு அவர் அணிந்திருந்த 5 பவுன் தங்கச் செயினை பறித்து சென்ற மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். தகவல் அறிந்து சென்ற சோமங்கலம் போலீசார் காயமடைந்த ராஜேஷை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் செயின் பறிப்பில் ஈடுபட்ட காரில் வந்த அடையாளம் தெரியாத மர்ம நபர்களை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். தேனி மாவட்டம் போடி அருகே தர்மத்துப்பட்டியில் நடைபெற்ற தமிழக அளவிலான ரோலர் ஸ்கேட்டிங் சாம்பியன்ஷிப் போட்டியில் 300க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டு தங்களது தனித்தன்மையை வெளிப்படுத்தினர். முன்னதாக ஸ்ரீ சகஸ்டர் மல்டி ஸ்போர்ட்ஸ் அகாடமி ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த ஸ்கேட்டிங் போட்டியினை சிசன் பள்ளி குழுமத்தின் தாளாளர் வேதா ஜெயராஜ் போட்டியினை துவக்கி வைத்து மாணவ மாணவியர்களுக்கு போட்டியில் வெற்றி பெறுவதற்கான சில அறிவுரைகளை வழங்கினார். ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் நால்ரோடு அருகே உள்ள கிராம பகுதிகளில் இருசக்கர வாகனத்தில் 3 மர்ம நபர்கள் ஆடுகளை திருடி செல்லும் சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. அண்மை காலமாக சிலர் வீடு தோட்டங்களில் வளர்த்து வரும் ஆடு மாடு கோழிகள் திருடு போவதாக புகார் எழுந்து வரும் நிலையில் காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. காஞ்சிபுரம் வட்டாட்சியர் அலுவலகம் அருகே 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தினர் 24 மணி நேர தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த போராட்டத்தில் தேர்தல் வாக்குறுதிகளில் அளித்த புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்து பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்துதல், அரசு துறையில் உள்ள காலி பணியிடங்களை பூர்த்தி செய்து இளைஞர்களுக்கு காலமுறை ஊதிய நடைமுறையில் பணி வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பினர். சேலம் மாவட்டம் ஓமலூர் பேரூராட்சியில் உள்ள மசூதி தெரு, நகைக்கடை தெரு உள்ளிட்ட தெருக்களின் சாலைகளை 30 ஆண்டுகளாக ஆக்கிரமித்து கட்டிடங்கள் கட்டப்பட்டு குடியிருப்பு வாசிகள் இதனால் அவதியடைந்து வந்தனர். இந்நிலையில் ஆக்கிரமிப்பு கட்டிடங்களை இடித்து அகற்றுவதுடன் சாலை நிலத்தை அளவீடு செய்து முழுமையாக ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணியில் பேரூராட்சி நிர்வாகம் ஈடுபட்டு வருவதால் அப்பகுதி மக்கள் நிம்மதியடைந்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதியில் மத்திய அரசின் ஊரக நீர் மேலாண்மை திட்ட ஒதுக்கீடு நிதியில் செய்யாத பணிகளுக்கு நிதியை செலவிட்டதாக பல லட்சம் ரூபாய் மோசடி நடந்துள்ளதாக கூறி ஆத்தூரை சேர்ந்த சேடம்பட்டி ராஜேந்திரன் என்பவர் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் விசாரணைக்கு வந்த மத்திய குழுவினர் பெயரளவுக்கு மட்டும் விசாரணை செய்து அறிக்கை கொடுத்ததாக குற்றம் சாட்டியதோடு மீண்டும் மத்திய தணிக்கை குழு ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் அரசு ஒப்பந்ததாரர்கள் உள்ளிட்டோர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். சேடம்பட்டி ராஜேந்திரன், நான் ஆத்தூர் தாலுகாவே பகுதியை சார்ந்த ஆத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் தொகுதியில் மாபெரும் மத்திய அரசு நிதி ஒதுக்கல மாபெரும் முறைகேடு நடந்தது. இது சம்பந்தமாக மாவட்ட ஆட்சியரிடம் பல முறை புகார் மனு கொடுத்து இன்றைய தேதி வரை நடவடிக்கை எடுக்கவில்லை. மற்றும் நேரடியாக திட்ட இயக்குனர் மாவட்ட ஊராட்சி வளர்ச்சி அதிகாரி மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்க சொல்லியும் அந்த நிதியை மக்களுக்கும் பொதுமக்களும் விவசாயிகளுக்கும் பயன்பாட்டு கொண்டு வரை பண்ணி சம்பந்தமாக புதுசாக வந்த கலெக்டரிடம் புகார் மனு கொடுக்க சம்பந்தமாக வந்துள்ளேன். இது சம்பந்தமாக மீண்டும் மத்திய குழு ஆய்வுல மீண்டும் மறு ஆய்வு பண்ணோம். 3ஆம் தேதி நட்டாம் ஆய்வுக்குள்ள தவறான முறையில் ஆய்வு செய்து தவறான ரிப்போர்ட் அறிக்கையில் கொடுத்தனால மீண்டும் மாவட்டத்துக்கு மத்திய நிதியை ஆய்வு செய்வதை சம்பந்தம் கேட்டுக்கிறேன். வேலூர் மாவட்டம் அரியூரில் உலக புகழ்பெற்ற தங்க கோவில் வளாகத்தில் இன்று உலகிலேயே மிகவும் உயரம் மற்றும் அதிக எடை கொண்ட நடராஜன் சிலையின் கீழ் உலக அமைதிக்காகவும் விவசாயம் செழிக்கவும் வேண்டி தேவார திருவாசக பாடல்களை பாடி திருவுடல் வாத்தியங்கள் முழங்க சிவனடியார்கள் முற்றுதல் செய்தனர். இதில் திரளான சிவனடியார்கள் பங்கேற்று சிறப்பித்தனர்.
திண்டுக்கல் மாவட்டம் பழனி புனித நதியான சண்முக நதியிலிருந்து நீராட பாத யாத்திரை வரும் பக்தர்களுக்கு 6வது ஆண்டாக PARCO ப்ராடக்ட் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து அன்னதான உணவை பெற்று சென்றனர். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு அருகே தர்மத்துப்பட்டியில் உள்ள காளியம்மன், பகவதியம்மன், மந்தையம்மன் உள்ளிட்ட 5 கோயில்களின் மாபெரும் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் ராமேஸ்வரம், திருச்செந்தூர் போன்ற பல கோயில்களில் இருந்து தீர்த்த நீர் கொண்டுவரப்பட்டு 3 நாள் சிறப்பு பூஜை நடைபெற்ற நிலையில் வத்தலக்குண்டு, பெருவீடு, நிலக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் பானவரம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி விளையாட்டு மைதானத்தில் இந்திய வளர்ச்சி இயக்கம் சார்பில் மாவட்ட திட்ட ஒருங்கிணைப்பாளர் வரலட்சுமி தலைமையில் பெண் பிள்ளைகளுக்கான விளையாட்டுப் போட்டி நடைபெற்றது. இவ்விழாவில் பானாவரம் காவல் ஆய்வாளர் விஜயலட்சுமி, மாவட்ட துணை செயலாளர் துரைமஸ்தான் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்றனர். இதில் பழங்குடியின மாணவிகள் 39 பேர் உள்ளிட்ட 150க்கும் மேற்பட்ட மாணவிகள் கலந்து கொண்டு விளையாடினர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் 3 தலைமுறையைச் சேர்ந்த 240 குடும்ப உறவினர்கள் 600க்கும் மேற்பட்டோர் இணைந்து அன்பை பகிர்ந்து கொண்டனர். இந்த குடும்பத்தில் ஒருவரான பாண்டி என்பவர் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதியில் உள்ள வழி வந்த சொந்தங்களை தேடி சென்று பத்திரிகை வைத்து தலைமுறையினர் இணையும் விழாவிற்கு அழைப்பு விடுத்துள்ளார். அவர் அழைப்பை ஏற்று குடும்ப உறவினர்கள் அவ்விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் பூதப்பாண்டி பூதலிங்க சுவாமி சிவகாமி அம்பாள் திருக்கோயில் தைப்பெரும் திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேர் திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். வேலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த தம்பதியினர் சேகர் மற்றும் அவரது மனைவி நிர்மலா என்பவர்கள் கர்நாடக மாநிலத்தில் கூலி வேலை செய்து வந்த நிலையில் நிர்மலாவிற்கு 2வது பிரசவத்திற்காக சொந்த ஊரான வேலூருக்கு பேருந்தில் பயணம் செய்து கொண்டிருந்துள்ளனர். இந்த நிலையில் நிர்மலாவிற்கு திடீரென பிரசவ வலி வந்த நிலையில் பொதுமக்கள் உதவியுடன் மருத்துவமனைக்கு 108 ஆம்புலன்ஸ் மூலம் அழைத்துச் செல்லப்பட்ட நிலையில் அவருக்கு ஆம்புலன்ஸிலேயே ஆண் குழந்தை பிறந்துவிட்டது. அதனைத் தொடர்ந்து நிர்மலாவும் குழந்தையும் வாணியம்பாடி அரசு மருத்துவமனையில் நலமுடன் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். சென்னை திருவான்மியூரில் யோகதா சத்சங்க சொசைட்டி ஆஃப் இந்தியா மற்றும் செல்ஃப் ரியலைசேஷன் ஃபெல்லோஷிப் இன் தலைவரும் ஆன்மீக முதல்வருமான சுவாமி சிதானந்தா கிரி வழங்கிய அகவெழுச்சியூட்டும் ஆன்மீக சொற்பொழிவு நடைபெற்றது. இந்நிகழ்வில் திரைப்பட நடிகரும் தாவேக தலைவருமான விஜயின் பெற்றோர்கள் மற்றும் திரைப்பட பிரபலங்கள், ஆன்மீகவாதிகள், அனைத்து துறை சார்ந்த வல்லுநர்கள் பங்கு பெற்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் அருகே முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ஏழுமலை என்பவருக்கும் மாசிலாமணி என்பவருக்கும் நிலம் தொடர்பான பிரச்சனையில் முன்விரோதம் இருந்து வந்துள்ளது. இந்நிலையில் ஏழுமலை தனது அடியாட்களுடன் மாசிலாமணி வீட்டில் இருந்த பொருட்களை அடித்து உடைத்தும் 2 பவுண்ட் தங்கச் செயினை பறித்து சென்றுள்ளனர். இதுகுறித்து மாசிலாமணி காவல் நிலையத்தில் புகார் மனு அளித்த நிலையில் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ஏழுமலை, ராஜேஷ், சந்துரு ஆகிய மூவரையும் போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஒப்படைத்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் தேசிய நெடுஞ்சாலை அருகே அமைந்துள்ள தனியார் பள்ளியின் 21ஆம் ஆண்டு விழாவை முன்னிட்டு பள்ளியில் மாணவ மாணவிகள் தங்களுடைய திறமைகளையும் மற்றும் நடனங்களையும் வெளிப்படுத்தினர். இந்நிகழ்ச்சியில் திடீரென ஒருவர் டைனோசர் போன்று வேடம் அணிந்து வந்தது பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர்கள் இடையே பெரும் வரவேற்பை பெற்றது. திருப்போரூர் அருள்மிகு கந்தசுவாமி கோயிலில் உள்ள உற்சவ மண்டபத்தில் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜுக்கும் மருத்துவர் கௌசிகாவுக்கும் திருமணம் நடைபெற்றது. இத்திருமண விழாவில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமு அன்பரசன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினர். திருச்சியில் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்கம் சார்பில் உழவர் சந்தை மைதானத்தில் வாழ்வூதிய மாநாடு மாநில தலைவர் தமிழ்ச்செல்வி தலைமையில் நடைபெற்றது. இந்த மாநாட்டில் தொகுப்பூதியம், மதிப்பூதியம், சிறப்பு கால முறை ஊதியத்தில் பணியாற்றும் ஊழியர்களுக்கு வாழ்க்கை ஊதியம் கோருதல் உள்ளிட்டவைகளை வலியுறுத்தி நடைபெற்றது.
தைப்பூசத்தை முன்னிட்டு பழனிக்கு பாத யாத்திரை வரும் முருக பக்தர்களுக்கு திண்டுக்கல் மேற்கு மாவட்ட தலைமை சூர்யா நற்பணி இயக்கம் பழனி சார்பில் 10ஆம் ஆண்டு அன்னதான நிகழ்வு நடைபெற்றது. இதில் 3000க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு மாவட்ட தலைவர் கார்த்தி அவர்களின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த அன்னதானத்தில் 3000க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. கடலூர் மாவட்டம் வடலூர் சத்திய ஞான சபையில் 154வது தைப்பூச ஜோதி தரிசன பெருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. மேலும் பார்வதிபுரம் பொதுமக்கள் வள்ளலார் பயன்படுத்திய பொருட்கள் கொண்ட அலங்கரிக்கப்பட்ட பல்லக்கை சுமந்து பல வகை பழங்கள் சீர்வரிசை பொருட்களுடன் ஊர்வலமாக சத்திய ஞான சபை கொடி மரத்தின் அருகே அமர்ந்தனர். தேனி மாவட்டம் சின்னமனூரில் அமைந்துள்ள சிவகாமி அம்மன் உடனுறை பூலாந்தீஸ்வரர் திருக்கோவில் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேக விழா கம்பம் சட்டமன்ற உறுப்பினர் ராமகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்ற நிலையில் சின்னமனூர் சுற்றியுள்ள கிராமங்களில் இருந்து 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பெரம்பலூரை அடுத்த குறும்பலூரில் உள்ள ஸ்ரீ நல்ல செல்லியம்மன் உள்ளிட்ட பரிவார தெய்வ ஆலயங்களின் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இவ்விழாவில் உள்ளூர் மட்டுமின்றி வெளியூரைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் மச்சுவாடியில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 77வது பிறந்தநாளை முன்னிட்டு அதிமுக 10வது வட்டக்கழகம் மற்றும் தெற்கு மாநகர இளைஞரணி சார்பில் மாபெரும் மாட்டு வண்டிகள் மற்றும் குதிரை வண்டிகள் பந்தயம் நடைபெற்றது. இந்த பந்தயத்தை முன்னாள் அமைச்சரும் விராலிமலை சட்டமன்ற உறுப்பினருமான விஜயபாஸ்கர் கொடியசைத்து துவக்கி வைத்தார். வேலூர் மாவட்டம் ஸ்ரீதேவி கருமாரியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் ரத்னகிரி பாலமுருகன் அடிமை சுவாமிகள், அணைக்கட்டு சட்டமன்ற உறுப்பினர் நந்தகுமார், மேயர் சுஜாதா உள்ளிட்ட திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி காரைக்கால் அடுத்த பேட்டை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ மகா காளியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் PR சிவா மற்றும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பக்தி முழக்கமிட்டு சுவாமி தரிசனம் செய்தனர். வேலூர் மாவட்டம் சத்துவாச்சாரியில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரில் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தின் 24 மணி நேர தர்ணா போராட்டம் மாவட்ட தலைவர் ஜோசி தலைமையில் நடைபெற்றது. பழைய பென்ஷன் திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும், 21 மாத நிலுவை ஊதியத்தை வழங்க வேண்டும், முதலமைச்சரின் காலை சிற்றுண்டி திட்டத்தை அனைத்து பள்ளிகளுக்கும் விரிவுபடுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த தர்ணா போராட்டமானது நடைபெற்றது. ராமநாதபுரம் மாவட்டம் தாமரை ஊரணி கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சக்தி விநாயகர் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பக்தர்கள் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றதாகவும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டு இறையருள் பெற்றதாகவும் தெரிவித்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் அருகே ஸ்ரீ துலுக்கா நத்தம்மன் மற்றும் கெங்கையம்மன் கோவில் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேக விழாவில் உத்திரமேரூர் MLA சுந்தர் மற்றும் வயலக்காவூர் சுற்றுப்புற கிராமங்களைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தருமபுரி மாவட்டம் குமாரிசாமி பேட்டை சிவசுப்பிரமணிய சுவாமி கோவில் தைப்பூச தேர் திருவிழா கடந்த 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய நிலையில் முக்கிய நாளான இன்று பெண்கள் பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு காவடி எடுத்தும் அழகு குத்தியும் நேர்த்திக்கடனை செலுத்தினர். பெரம்பலூரில் புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்து பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தினர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு 24 மணி நேர தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த தர்ணா போராட்டத்தில் ஏராளமான அரசு ஊழியர்கள் கலந்து கொண்ட நிலையில் இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது.
பெரம்பலூர் புதிய பேருந்து நிலையத்தில் உள்ள உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடுவின் திருவுருவ சிலை இடமாற்றம் செய்வதை கண்டித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடுவின் திருவுருவ சிலையை இடமாற்றம் செய்வதை கண்டிப்பதாக போராட்டக்காரர்கள் தெரிவித்துள்ளனர். பெரம்பலூர் நகராட்சி அந்த சிலையை மாற்றி அமைத்து அவருடைய புகழுக்கு சிறுமை சேர்க்கக்கூடிய அவமரியாதை செய்யக்கூடிய அந்த சிலை தவிர்த்திட வேண்டும் என ஒட்டுமொத்த தமிழக விவசாயிகள் சார்பில் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். சேலம் மாவட்டம் தீவட்டிப்பட்டி அருகே சொத்து தகராறு காரணமாக தந்தையை வெட்டி கொலை செய்தும் தடுக்க வந்த தாயை வெட்டி கொலை முயற்சியில் ஈடுபட்ட அவர்களது மகன் சின்னசாமி என்பவர் உட்பட 3 பேரை போலீசார் தேடி வருகின்றனர். சொத்து தகராறு காரணமாக மகன் சொந்த தாய் மற்றும் தந்தையை வெட்டிய சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.